பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமேன். கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். இது யாக்கோபு சொன்ன வார்த்தையாக இந்த வசனம் காணப்படுகிறது. யாக்கோபுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றி தன்னுடைய தகப்பன் இடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் பெற்றுக்கொண்டபடினால தன் சகோதரனுக்கு பயந்து தன்னுடைய ஊரான கானான் தேசத்தை விட்டு தன்னுடைய மாமா வீட்டுக்கு பாதாம் அரணுக்கு போகிறார். போகிற வழியில கர்த்தர் தம்மை அவருக்கு வெளிப்படுத்தி, நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை காத்து நான் உன்னோடு கூட இருந்து நான் மறுபடியும் உன்னை இந்த தேசத்துக்கு வர பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் அப்படி வாக்கு கொடுக்குறாங்க. அங்க போய் அவங்களுடைய அந்த பாதாம் ஆராமுக்கு போய் அந்த இடத்துல தன்னுடைய மாமன் இடத்துல இருந்து அவர் அவருடைய ஆடுகளை எல்லாம் மேய்த்து அப்படியாக வேலை செய்து கொண்டு தன்னுடைய இருந்த நாட்டில் அவருக்கு மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் பிறக்கிறாங்க. 20 வருடம் கழித்து கர்த்தர் மறுபடியும் உன்னுடைய தேசத்துக்கு நீ போ, உன்னுடைய ஜனத்தினண்டைக்கு நீ போன்னு சொன்னபடினால அவர் மறுபடியும் திரும்பி வருகிறார். தன் மனைவிகள் பிள்ளைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் எல்லாரோடையும் சேர்ந்து திரும்பி வருகிறார். அப்பொழுதுதான் இந்த வார்த்தை சொல்கிறார், அடியேனுக்கு நீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஒரு கோலு கைமான தனி ஆளா இந்த யோர்தானை கடந்து போனேன். இன்னைக்கு என்ன நீர் ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களை உடையவராக்கினீர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவரை சந்திக்கும்படி அவருடைய சகோதரன் ஏசா புறப்பட்டு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஏசா தன்னை என்னன்னா தன்னை அழித்து விடுவாரோன்னு பயந்து அப்படி கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆனாலும் ஏசா தன்னுடைய சகோதரத்தில் பட்சமாய் பேசி அப்படியாக இருவரும் ஒன்றாக ஒன்றிணைகிறது நம்ம இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆமேன். அதன் பிறகு யாக்கோபு தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகளோடு கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய கட்டளையின்படி தன்னுடைய தேசமாய கானானுக்கு திரும்பி அங்கே இருக்கிறத நம்ம இந்த புஸ்தகங்களை வாசிக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மளோடு நம்ம இடைப்பட்டபடினால நம்ம கர்த்தர் நமக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் நம்ம பாத்திரவான்களே அல்ல. ஆமே. இவ்வளோ நாள் நம்ம நிலைத்திருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. ஆமே. கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினார், நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் அவருடைய சத்தியத்தை நிமித்தம் நம்மளை ரட்சித்து கொண்டார், நம்மளை அவர் பக்கமாய் சேர்த்து கொண்டார். ஆமே. நம்ம இந்த தேசத்துக்கு வரும் பொழுது அப்படியே ஒரு 2 சூட்கேஸோடு தான் நம்ம வந்தோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டினபடினால இந்த அமெரிக்க தேசத்தில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து, ஆமே, கர்த்தர் நம்மளை உயர்த்தி நமக்கு வீடுகளை கொடுத்து வேலைகளை கொடுத்து வீடுகளை கொடுத்து அப்படியா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளைய உயர்த்தி இருக்க தனியாளாக இந்த தேசத்துக்கு நம்ம வந்தோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்து விசுவாசிகளோட ஐக்கியங்கள் எல்லாம் நம்ம கொடுத்து நம்மளை ஒரு ஜன கூட்டமாக கர்த்தர் நம்மளை அப்படியாக மாற்றி இருக்கிறாங்க. ஆமே. நமக்கு யாருமே இல்லை, அப்படிதான் நம்ம இன்னைக்கு வந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையே ஆசீர்வதித்து நம்மளை பழுகி பெருக பண்ணி இருக்கிறார். ஆமே. இன்றைக்கு நம்மளை 2 பரிவாரங்களை உடையவராக்கி அப்படியாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமே. அவருக்கு நம்ம நன்றியறிதல் உள்ளவர்களாக அவருக்கு நம்ம பயந்து வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். தாவீது சொன்ன பிரகாரம், கர்த்தாவே, நீர் செய்த நன்மை உபகாரங்களுக்கு ஈடாக நான் என்ன செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உண்மையே தொழுது கொள்ளுவேன் என்று சொன்னார் அல்லவா? அப்படியா கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்கும் கர்த்தர் நமக்கு பாராட்டின சத்தியத்துக்கும் நாம் எவ்வளவேனும் நம்ம பாத்திரவான்களே அல்ல. பிரியமானவர்களே, நம்மளை விட எவ்வளவோ நல்லவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மளை ரட்சித்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்திருக்கிறார். நம்ம எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு தக்கதாக
ஆண்டவருக்கு இல்லையா அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ளுவோம். தகப்பனே, உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீ தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராப்பா, உத்தமனுக்கு உத்தமனர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு பெரிது, இரக்கம் பெரிது, உம்முடைய அன்பு பெரிது அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பிழைத்திருப்பது உடைய கிருபையா இருக்கிறதாப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே இரு பரிவாரங்களை உடையவராக்கி எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நீர் வைத்திருக்கிறீரே. அதற்காக ஸ்தோத்திராப்பா. நாங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இல்லாவிட்டால் அப்பா, நாங்கள் என்றைக்கையோ நாங்கள் ஆண்டவரை மடிந்து போயிருப்போமாப்பா. கர்த்தர் எங்களை எல்லைகளெல்லாம் விரிவாக்கி எங்களை ஆண்டவரை பழுகி பெருக பண்ணி எங்களை இன்றைக்கு ஆண்டவரை இரு பரிவாரங்களை உடையவர்களாக மாற்றி நம்முடைய தயவுக்கு, நம்முடைய சத்தியத்துக்கு ஆண்டவரை நன்றியறிதல் உள்ளவர்களாக வாழ ஆண்டவரை கர்த்தர் எங்களை ஒருவருக்கு கிருபை பாராட்டுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.